முதல் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வேதத்துக்காய் நன்றி என்று சொல்கிறோம். ராஜா ஆண்டவரே, உடைய வேதத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்கவும், அதன்படி காரியங்களை விளங்கிக் கொள்ளவும், அதில் இருந்து உங்களுடைய வழிநடத்தல்களை புரிந்து கொள்ளவும் நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, வானமும் பூமியும் அழிந்து போவோம், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று சொன்னதவன் ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு எங்களோடு நீங்கள் பேசி நாங்கள் அந்த காரியங்களை விளங்கிக் கொள்வோம். உமக்குள்ளாய் ஆண்டவரை நாங்கள் எடுத்த ஓட்டத்தை உறுதியோடு ஓடவும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் எங்கள் மீது கடந்து வரட்டும். உடைய வேத வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, நீதாமே என்னோடு பேசும் ராஜா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு நான் பேச என்னை உடைய சிலுவையின் நிழலுக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எல்லோரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து 20வது வசனம் மட்டும் நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 9வது அதிகாரத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தின் வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர், கர்த்தரை எதிர்க்கிற ஒருவர், இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே கோபம் கொள்கிற ஒருவர் தேவனால் சந்திக்கப்படுவதும் அவர் தேவனுக்கென்று மீட்கப்படுகிறதுமான காரியம் அந்த பகுதியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது வேதத்தை ஏற்கனவே வாசித்து அறிந்திருக்கிறவர்களுக்கு தெரியும், அங்கே பவுல் என்று சொல்லப்படுகின்ற சவுலாய் இருந்தார். எப்படி இருந்தவர்? சவுல் என்ற பெயரோடு இருந்தவர் பவுலாக அவர் மாற்றப்பட்டு அவர் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே கடந்து வந்திருந்தார். அந்த ஜீவியத்திலே அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்தும், அவர் எப்படியாக தேவனாலே சந்திக்கப்பட்டார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நாங்கள் எல்லாரும் முதலில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கிறதில்லை. நாங்களும் கர்த்தரை உடனே சொன்ன உடனே ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறதான சில காரியங்கள் எங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியையும் விட்டுவிடுவதில்லை. இது எல்லாருக்கும் உரியதுதான். எல்லாரும் இந்த காரியங்களை நாங்கள் கடந்து வந்துதான் கர்த்தரண்டை எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையினால் என்று அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளேயே கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது என்ன மாதிரி சவுல் எனப்படுகின்ற பவுல் சந்திக்கப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே ஒருவர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். இரண்டாம் வசனத்தை வாசிக்க. ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சவுல் எனப்பட்டவராகிய ஒருவர், அதாவது கிறிஸ்துவனுடைய சீஷர்களை பயமுறுத்துவதும் அவர்களை சிறையிலே போடுகிறதும் இப்படியான ஒரு நிலையிலே அவர் அங்கே வாசித்து வந்தார். அவர் என்ன செய்கிறார்? ஜெருசலேமில் மாத்திரமல்ல, ஜெருசலேமிலிருந்து புற இஸ்ரவேலில் வாழுகின்ற புற நாடுகளுக்குள்ளும் சென்று அவர் என்ன செய்கிறார்? மற்றவர்கள், அதாவது கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றாராம்? அவர்களை துன்பப்படுத்தி சிறையிலே போட்டு அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய இடத்திலேயே ஆசாரியர்களிடத்தில் அவர் கடிதம் வாங்கி கொண்டு போவதை பார்க்கிறோம். அதாவது கர்த்தரை எதிர்க்கிறதான தன்மை அவருக்குள்ளே எவ்வளவா இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு வெறி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? தான் எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை இவர்களை சந்தித்து இவர்களை பயமுறுத்தி இவர்களை அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து விலக வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் அவர் செய்கிறார். அப்படி அவர் செய்கின்ற அளவிலே அவர் உண்மையாகவே மிகவும் துணிவாக இந்த காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகின்றார்.
அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் என்னதான் செய்தாலும் ஒரு நாள் கர்த்தர் நம்மை சந்திப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் மறைந்து வாழலாம், ஒளித்து வாழலாம், இல்லை பவுலை போலவே நாங்கள் சீறி வாழலாம். ஆனால் தேவன் நம் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிறபடியால் தான் இவ்வளவாக எதிர்த்து, இவ்வளவாக தன்னுடைய சீஷர்களுக்கே தொல்லை கொடுத்து இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த ஒருவரை சந்திக்கிறார். ஆகவே இப்படித்தான் ஆண்டவருடைய வழிகள் இருக்கிறது. அதாவது ஜனங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப் போகின்ற பொழுது எதிர்க்கிறார். அதே காரியத்தை சில நாட்கள், பல நாட்கள் சென்ற பிற்பாடு அந்த காரியத்தினூடாக அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவும், தேவனுடைய வரவும், தேவன் கிருபையாய் வழி செய்கின்றார். ஆகவே இப்படியாக கர்த்தர் செய்த ஒரு காரியத்தினாலே இங்கே திடீரென்று சவுல் எனப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். இப்பொழுது நாங்கள் அதை வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாசிக்க சிஸ்டர். அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே அவனை சுற்றி ஒரு ஒளி வானத்திலிருந்து பிரகாசித்தது. ஹல்லேலூயா. வாசிப்போம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, அவன் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவரே சவுலை சந்திக்கிறார். அவர் சந்திக்கிறபடியால் தான், அவன் சந்திக்கின்ற பொழுது உருவத்தை பார்க்கவில்லை. ஹலோ, எல்லாரும் கவனமாக இருக்கும். ஒரு உருவத்தையும் அவன் பார்க்கவில்லை. அதுதான் ஆண்டவருடைய வழி. அதுக்காகத்தான் அவர் முதலாவது கற்பனை என்னென்று எழுதி தந்தார். ஒரு உருவத்தையாவது ஒரு சொருவத்தையாவதும் உனக்கென்று நீங்க உண்டாக்காமலும் அவற்றை நீங்க வணங்காமலும் சேவிக்காமலும் இருப்பாயா. அப்ப இது கர்த்தர் எழுதிய எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளை. இப்ப கர்த்தர் வரைக்கும் ஒரு உருவத்தோட வந்திருந்தா என்ன செய்வார்கள்? அப்போ இதெல்லாம் வந்தவர், இதிலே ஒரு கோயிலே கட்டுவோம் என்று கட்டி போடுவார்கள். அதுதான் இயற்கை. என்றால் ஜனங்கள் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு உருவத்தை பார்த்தால்தான் பக்தி உண்டாகும். ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்டு விசுவசிப்பவர்களிலும் காணாமல் விசுவசிப்பவர்களே பாக்கியம். அப்ப காணாமல் விசுவசிக்கிறதா இருந்தால், எனக்கு உருவம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள். உருவம் இல்லாவிட்டால் என்னை பார்க்கவே முடியாது. அவை தேவன் என்ன செய்கிறார்? ஒளியாக அவரை சந்திக்கின்றார். அப்போ ஒளியாக அவரை சந்தித்த பொழுது இந்த உலகத்தினுடைய பாரம்பரிய வழக்கங்களின்படி என்ன சிலைகள் இருக்கும், அவற்றை அவர்கள் தொழுது கொள்வார்கள், அவற்றை ஆராதிப்பார்கள், அவற்றுக்கு பூசை செய்வார்கள், அவற்றுக்கு பலி கொடுப்பார்கள். இப்படியாகத்தான் ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இங்கே தேவனே மனுஷனை சந்திக்கின்ற பொழுது அவர் செய்த காரியம், ஒளியாய் அவன் மீது அவர் தம்முடைய கிருபையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவை ஒளியாக அவரை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளியின் பிரகாசத்தை தாங்க முடியாமலே என்ன செய்கின்றார்? அவர் தரையிலே விழுந்து விடுகிறார். அதாவது கர்த்தரை நாங்கள் எதிர்க்கின்ற பொழுது, கர்த்தரை நாங்கள் நிலையாய் நின்று ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவருடைய வல்லமை நம்மை அவருக்கு முன்னால மண்டியிட வைக்கும், முகமும் குப்புற விட வைக்கும். இது கர்த்தருடைய வல்லமை. ஆனால் இப்ப நீங்க பார்க்கிற சில காரியங்கள் இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது அங்கு போட்டு ஆக்கள தலையிலே வைத்து அவர்கள் எந்த பக்கமாக விழுதினாங்க? பின்பக்கமாக விழுதினாங்க. எந்த பக்கமாக விழுதினா? பின்பக்கமாக. கர்த்தருடைய மகிமையை ஒருவரும் நாங்கள் தாங்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படியாக தேவனுடைய மகிமை இறங்குகின்ற பொழுது இவர்கள் செய்கிறதான காரியம், சொல்லி செய்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சந்திக்க விரும்பினால் நம்மை அவர் சந்திப்பார். அது எந்த வழியிலோ, வசனமாக இருக்கலாம், அல்லது ஒரு காரியம் நிகழ்ச்சியாக இருக்கலாம்,
எந்த விதத்திலும் அவர் நம்மை சந்தித்து போவார். ஆனால் இப்படித்தான் என்று நாங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொண்டு அதை நாங்கள் பின்பற்றக்கூடாது. ஆகவே இங்கே சவுல், அதாவது எதிர்த்தவரை சந்திக்கப்படுகிறார். எதிர்த்தவரே கர்த்தரால் சந்திக்கப்பட்டு அவர் முகம் குப்புற விழுகிறதான நிலையிலே நாங்கள் அவரை பார்க்கிறோம். தரையிலே விழுந்தார் என்று சொல்லப்படுகிறது. தரையிலே அடுத்த வசனத்தை வாசிக்கும். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். இயேசு என்ன சொன்னார்? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்ன சொன்னவர்? ஒளியாக. இங்கே ஒளியினுடைய பிரசன்னத்தினாலும் அதை தாங்க முடியாமலும் அவர் விழுந்து தேவனுடைய சமூகத்திலே அவர் தரையிலே விழுகின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே அவருக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் அவருக்குள்ளே சில கேள்விகளை கேட்க வைக்கின்றார். இவர் கேள்வி கேட்கிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், இவர் மெத்து படித்தவர். எங்களிலும் பார்க்க அவர் பல பாஷைகளை படித்தவர், ஒரு ஞானவான் ஆனபடியால் அவருக்கு உடனடியாக கேள்வி உண்டாகுது. என்ன இது? என்ன சம்பவம்? யார் என்னோடு பேசுகிறார்? இப்படியாய் நடக்கிறது. அதிலே அவருக்கு ஒரு வெளிப்படுத்தல் வருகிறது. என்னன்னா, தன்னோட பேசினவர் ஆண்டவர். ஹல்லேலூயா! ஆண்டவர் அவரை சந்திக்க விரும்பினார், வெளிப்படுத்தினார் தன்னை. அவரை சந்திக்கின்ற பொழுது அவருக்குள்ளே அவரை பிசாசோ பேயோ என்று அவர் பயப்படவில்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே நீர் யார்? ஏனென்று கேட்டால், அநேக மத காரியங்களையும் அநேக வழிபாடுகளையும் அநேக மார்க்கங்களையும் குறித்து அவர் படித்திருந்தார். அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது, உண்மையான தெய்வம் யார்? நமக்குள்ளே வந்து கேள்வி வரணும். அப்படி கேள்வி வருமா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? யார் அந்த தெய்வம் என்பதை அறிய ஆவல் கொள்வோம். அதைத்தான் அவர் அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? யாரோ ஒருவர் என்னை இந்த காரியத்திலே சந்திக்கிறவர் யார் என்று அவருக்குள்ளே வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்தான் கடவுளாக இருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? எனக்கு எத்தனையோ கடவுள்களை தெரியும், இந்த கடவுள் யார் என்று உலகத்தில் பல கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் இவர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் யார்? அப்பொழுது அவர் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்று, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவர் என்ன செய்தார்? இந்த கிறிஸ்தவர்களை அடிச்சு சாக் கொண்டு விட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, இவர்களுடைய மார்க்கத்தையே ஒழித்து போடலாம். அவர் செய்ததெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவை கிறிஸ்தவர்களை அடிக்கிறதும் அவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்கிறதும் அந்த காரியங்களில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நாங்கள் செயலாற்றுகிறோம். அது நல்லதல்ல. அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களை நாங்கள் துன்பப்படுத்துகிற வேலைகளுக்கு போகவே கூடாது. அவர்களை நாங்கள் நெருக்கி அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று உலகத்தில் உள்ள மக்கள் செய்யுமா போல நாங்கள் செய்யக்கூடாது. என்றால் சில பேர் நாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று எங்களுக்கும் சில மத பின்னணிகள் இருக்கின்றது. அந்த பின்னணிகளே கிறிஸ்துவிலே அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லி எங்களுக்கும் இயேசுவை தெரியும், நாங்களும் இயேசுவை வணங்குகிறோம், நாங்களும் இயேசுவோடு கூட வாழுகிறோம் என்று சொல்லி இப்படி, அதாவது வார்த்தையிலே தேவனை தேடுகின்ற ஜனத்தை துன்பப்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறது ஒன்றும் அவர்கள் அறிந்து செய்யவில்லை. ஆனபடியால் தான் இவ்வளவு துன்பத்தை செய்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இயேசு நமக்கு கட்டளை தந்தார். ஹல்லேலூயா! அவங்க இயேசு என்ன சொல்றார்? அவர்கள் எங்களை துன்பப்படுத்தினாலும் நீங்கள் திருப்பி அவர்களை தாக்காதீர்கள், அவர்களுடைய துன்பத்துக்கு ஏதாவது செய்யாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. இந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அவர்களை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா!
அந்த நாட்களில் எப்படி அழுந்திருப்பார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நிற்க போகிறது, இப்படியா எல்லாம் நடந்து கொண்டு போகிறதே என்று தேவனை நோக்கி கூப்பிட்டபடியால் கர்த்தர் இறங்கி அங்கே அதை தடுத்து நிறுத்தி இந்த காரியத்திலே அவரே மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் கர்த்தருடைய வழி. நாங்கள் கர்த்தருக்கு எதிராய் போவோம், எதிராய் பேசுவோம், எதிராய் வாழுவோம், எதிராய் அநேக காரியங்களை செய்வோம். இவற்றை செய்தாலும் கர்த்தர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா! உங்களையும் நேசிக்கிறார். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எங்களை வெறுத்தால் நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கலாம். அந்த வெறுப்போடையே நாங்கள் மறைந்து போயிடுவோம் இந்த உலகத்தில். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. என்றால் அவர் உருவாக்குகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு வேணும். எங்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய சமூகத்திலே போய் சேர வேண்டும். அதுக்காக அவர் என்ன செய்கிறார்? எல்லா காரியத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அந்த காரியத்திலே ஜனங்கள் சேர்ந்து அடைந்து அந்த நிம்மதியை, அந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளாய் இவரை பிடித்துக் கொள்கிறார். எப்படி? பவுல் என்ற பெயரோடு கூட இவர் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே சேரவும் ஆண்டவருடைய காரியங்களை வாழவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆகவே ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நான் நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்கள், அவர் விழுந்ததோடு கேள்வி கேட்டதோடு நின்று விடவில்லை. அவருக்கு தெரிந்து விட்டது மெய்யான தேவன் தன்னோடு பேசுகிறார். மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர் சொல்றார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும். அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை சந்தித்த பிறகு தேவன் நம்மிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறார். அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றதோடு நான் நின்று விடக்கூடாது. என்னை ரட்சித்த தேவன் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். அவர் என்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். அவருக்கென்று உபயோகப்படுத்த விரும்புகிறார். இந்த அறிவு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ரட்சித்தார் என்றால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்திலே பாடி துதித்து அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நான் சந்தோஷமாய் வீடு வருவேன். இல்லை, சந்தோஷமாய் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆனபடியால் தான் அவர் அங்கே சொன்னார், நீங்கள் பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு இவற்றை சொல்லப்படும். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல், ஒளி மாத்திரமல்ல அங்கே சத்தத்தையும் அவர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன? சத்தம், வார்த்தை. என்ன பேர்? என்ன? வார்த்தை. அவ்வாறு இயேசுவை சந்திக்கிற விதம் இதிலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தம் கேட்குது, ஒளியாக அவரை சுற்றி பிரகாசிக்கிறது, கேள்விகள் கேட்கப்படுகிறது, கேள்விகளுக்கு மறுமொழி அவர் சொல்லுகிறார். சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர் அதன்படி செய்ய அங்கே அவர் என்ன செய்கிறார்? துணிவு கொள்கிறார். துணிவு கொண்டு அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். அவர்களுக்கு பெரிய திகிலாக இருந்தது. என்ன நடக்கிறது? ஏது நடக்கிறது? ஏன் இவர் கீழே விழுந்தார்? இவர் என்ன நடக்கிறது? இவர் என்ன சொல்லுகிறார்? இவர் யாரோடு பேசுகிறார்? இந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இதுவரையிலே கண் தெரிந்தது. எதுவரையிலே? கர்த்தரை சந்திக்க. அதுக்கு பிறகு கர்த்தர் அவருக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்பி இந்த காரியத்தை செய்கிறார். பார்த்து கொண்டிருந்தவர் தன்னுடைய பார்வையை எழுந்து போகிறார். எழுந்த உடனே என்னை யார் பிடிப்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற நிலைக்கு அவர் மாறிவிடுகிறார். முழு பலத்தோடும் முழு வேகத்தோடும் கிறிஸ்தவர்களை கட்டி சித்திரவதை செய்ய வேண்டும் என்று ஓடி வந்த ஒருவர் இப்பொழுது எந்த நிலையிலே எழும்புகிறார்? கண் தெரியவில்லை. கைலாக கொடுக்கும்படி மற்றவர்களிடத்தில் கேட்கின்றார்.
அப்ப நமக்கு அப்படி போகாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள போகாமல் ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொண்டார். நமக்கு இப்ப அவர் என்ன செய்கிறார்? இதை பாருங்கள். அடுத்தது, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனிலே அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன். இங்கே இந்த காரியங்கள் நடந்து முடிந்து இந்த காரியங்களுக்காக அங்கே ஒரு பட்டணத்துக்கு போகின்ற பொழுது அங்கே பட்டணத்திலே இருக்கிற ஒரு சீஷனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரோடு பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறார்? அனனியாவே, ஆண்டவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் ஜூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி தெரிஞ்சதோ தெரியலையோ அந்த சனத்துக்கு, ஆனால் சவுலை பற்றி தெரிந்திருந்தது. ஏன்? அவன் கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக காரியங்களை செய்கிறவன், கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவன், அவர்களை கட்டி சிறையிலே அடைக்கிறதும் தீரான காரியங்களை செய்கிறதுமான வழியிலே அவன் நடந்து கொண்டிருந்தபடியால் அவனை தெரிந்திருந்தது. எங்க? தமஸ்குள்ள ஜனத்துக்கு தெரிந்திருந்தது. இவர் இருந்தது ஜெருசலேம். ஆனால் இங்கே இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படியெல்லாம் செய்வார். ஆனால் அந்த பயம் சீஷனுக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் சவுல் என்ற பெயரை கேட்டவுடனே அவர் ஜெபிக்கிற, அவர் சொல்லுற காரியங்களை பாருங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். ஆகவே இங்கே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஏதோ ஒரு மனிதன் உன்னிடத்தில் வருகிறார். அவர் வந்து உன்னிடத்திலே ஜெபித்து பார்வையடைகிறார். ஆகவே இவர் பார்த்த பொழுது அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அப்போ அவருக்கு பயம் வந்துவிட்டது. ஏன்னா அதிகாரத்தோடு இருக்கிறான், அதிகாரத்தோடு உள்ளவன் வருகிறான், சவுல் வருகிறான் என்ற உடனே அவருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. என்ன நடக்க போதோ என்று தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்றார்? தன்னுடைய காரியத்தை ஆண்டவர் இடத்தில் சொல்கிறார். ஆண்டவரே, அவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார். ஆகவே ஒரு மனுஷனை தேவன் சந்திக்க விரும்பினார், நிச்சயம் சந்தித்தே தீர்வார். ஹல்லேலூயா. அவர் எந்த வழியில் நடந்தாலும் அவரை சந்தித்தே தீர்வார். எப்படிப்பட்ட பொல்லாப்புகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார், அவர்களை நிச்சயமாக சந்திப்பார். ஏனென்று கேட்டால் நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு பின்னாலே இருக்கிறார். நீங்கள் பெருனா அல்லேலியா சொல்லலாம், ஜெபிக்கிற அத்தனை பேர். ஏன்னு தெரியுமா? நாம் ஜெபிக்கிறோம் என்றது நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆகவே உற்சாகம் இன்னொரு முறை அல்லேலியா சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதாவது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுனாலே நமக்கு தெரியும் கர்த்தர்களை சந்திப்பார்கள். அது எப்படி எப்போது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் கர்த்தர் சந்திப்பார். ஏனென்றால் அவர் நம்மை ரட்சித்து தம்முடையவர்களாய் மாற்றி இந்த உலகத்திலே வாழ வைத்து தம்முடைய வருகையிலே தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். ஆகவே இந்த நிலையிலே தான் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த காரியங்களை செய்து தம்மோடு கூட இணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே தரிசனம் கண்டார். அனனியா என்ன சொல்கிறார்? இவர் இப்படிப்பட்டவர், இவரை என்னென்று நான் சேர்ந்து கொள்வது? இங்கேயும் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தானே வருகிறார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. நீ கள்ளனாக இருந்திருக்கலாம், நீ பொல்லாதவனாக இருந்திருக்கலாம், நீ ஆக்களை கட்டுகிறவனாக இருந்திருக்கலாம்,
உன்னை தெரிந்து கொள்கிற தேவன் இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாக 1000 காரியங்களை செய்திருக்கலாம், பேசி இருக்கலாம், தூற்றி இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை செய்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை தனக்கென்று விசேஷித்த பாத்திரமாக தெரிந்து கொள்கிறார். ஆகவே இன்றைக்கு தூற்றி கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய நாமத்திலே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அறிய தருவோம். ஒரு நாள் உங்களை அவர் தமக்கென்று உபயோகப்படுத்த அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சகோதரனே சகோதரியை நீங்கள் சந்திக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிறவர்களாய் அவர் உங்களை மாற்றுவார். இன்றைக்கு எவ்வளவாய் வெறுத்து, இன்றைக்கு எவ்வளவாய் நீங்கள் தூக்கி, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எத்தனை காரியங்களை செய்தாலும் உங்களை தேடி பிடிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேடி பிடித்து தம்முடைய பாத்திரமாய் அவர் வணைந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, நாங்கள் பிடிக்கப்பட்டது நம்முடைய ஆட்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை என்ன செய்தார்? அவர் புறஜாதிகளுக்கு, அரசர்களுக்கு. ஹலோ, நாங்கள் அரசனுக்கு முன்னால போய் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற மட்டும் சொல்லுவோமா? இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவரை அப்படியாய் மாற்றினார். எப்படி? அரசனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, மற்ற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, இஸ்ரவேலருக்குள்ளும் சுவிசேஷம் அறிவிக்க அவரை தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். ஆகவே இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் கடந்து வந்திருப்போம். ஆனாலும் சிலர் பயத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருப்போம். சிலர் இவங்களின் ஒரு புதிய மதத்தை உண்டாக்குறாங்க. ஒரு இடத்திலும் இதிலே மதம் என்று எழுதப்படவில்லை, கிறிஸ்தவர்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹலோ, அவங்களுக்கு யாராவது நான் இன்னான் என்ன சொல்வார்கள்? நான் பெந்திகோஸ்ட் அப்படி சொல்றதுக்கு இடமே இல்லை. நான் கேத்தலிக் அப்படி சொல்றதுக்கு இடமே இல்லை. நான் புரோட்டஸ்டன்ட் அப்படி சொல்றதுக்கு இல்லை. நான் 7 நாள் சபையை சேர்ந்தவர், 7ஆம் நாள் சபையை சேர்ந்தவர் அப்படி சொல்றதற்கு இடமில்லை. நான் இயேசுவினுடைய பிள்ளை, இதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. ஹல்லேலூயா. இதை நாங்கள் செய்வோமா இருந்தால் கர்த்தருடைய அனுக்கிரகம் நம் மீது ஆறாக பெறும். ஹல்லேலூயா. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளா எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து கர்த்தர்களை ஒரு விசேஷித்த பாத்திரமாய் வணைந்து கொள்ள விட்டுக் கொடுப்போமா இருந்தால் நம்மை அவர் உபயோகப்படுத்துவார். ஆமென். நாங்களும் அநேக நாடுகளுக்கு சென்று தேவனை குறித்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் நினைக்காதீர்கள் உங்களை பாவிக்க முடியாது. நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்தால் அவர் நம்மை பாவிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய வேலையாவே. இங்கே என்ன நடந்தது? அங்கே அவரை இப்படியாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அங்கே அவர் அனனியாவுக்கு வெளிப்படுத்தி அதனூடாக அவர் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு போயிருந்தாலும் அவர் அங்கே மனம் திரும்புகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை சந்தித்த பிறகும் மனம் திரும்பாமல் இருக்க முடியாது. அவர் அதற்குரியவர்களாய் அவர் மாற்றப்படுகிறார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படியாய் என்னை அனுப்பினார் என்றார். ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தரையே பிடித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்ம மீது நோக்கம் வைத்து விட்டார் என்றால் நாங்கள் ஒருவரும் இதிலிருந்து தப்ப முடியாது. அப்பொழுது என்ன நடந்தது? அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. முதலாவது அற்புதம் எப்ப நடந்தது? கண் தெரியாமல் போனது முதலாவது அற்புதம். நாம் சொல்லுவோம் அற்புதம் சாபம் பெற்று கிடைச்சது சொல்லுவோம். ஆனால் அதுதான் முதலாவது அற்புதம். அடுத்த அற்புதம் என்ன? அவருக்காக ஜெபித்த பொழுது அவருடைய கண்களிலே இருந்து செல்கள், மீன் செல்கள் போல் கீழே விழுந்தது. அதற்கு பிற்பாடு அவன் பின்பு போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசரோடு கூட சில நாள் இருந்தார். இப்போ என்ன பிரச்சனை என்றால், ஞானஸ்நானம் தந்தவுடனே உங்களை நாங்கள் வெளியில் விட்டு விடுறோம். உங்களை சீசர்களோட சேர்த்து சிறைக்கு அழைக்கும். ஏன் என்று கேட்டால், நாம் எப்படியாய் வாழ வேண்டும், எப்படி கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம்.
நாங்கள் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் கொடுத்தோன்னா ஓகே, ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் இனி கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செய்யணும் விட்டுட்டால் அது பிள்ளை. அவர்கள் கர்த்தரை குறித்து அறிகிறதான அறிவை அடைய வேண்டும். எப்படி கர்த்தர் தங்களை நேசிக்கிறார், என்ன நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டும், என்ன கர்த்தரோடு இணைந்து நான் செய்ய வேண்டிய காரியங்கள், எப்படி எப்படி கர்த்தருடைய பிள்ளையாய் நான் ஜீவிக்க வேண்டும், இத்தனை காரியங்களையும் நாங்கள் அவர்களை வெளியே விடுகின்ற பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள், அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி சுற்றி நிற்கவாங்க. இரண்டாவது ஏற்கனவே ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பது. அப்படி நாங்கள் எனக்கு எல்லாம் தெரியுமாம்மா, நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் நடக்கிறதா இல்லை. எங்களுடைய விருப்பத்துக்கு எப்போ நடக்க தொடங்குவோமோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக போய்விடுவோம். அப்படி போய்விடாதபடிக்கு என்ன செய்ய வேணும்? தாய் தந்தையருடைய சொல்லை கேட்கிற பழக்கம் இருக்க வேணும் நமக்கு. இன்றைக்கு இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்பது எனக்கு தெரியும். மிக பெரிதாக அதை ஒருவரும் கைக்கொள்வதில்லை, சிலர் கைக்கொள்கிறார்கள். எல்லாரும் அப்படி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரிய வேண்டும், தாய் தந்தையர் தான் எங்களுக்கு தொடக்கம், அவர்கள் தான் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடசாலை. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அது பெரிய பிரச்சனையே இல்லை. அங்கே போய் என்னத்தை நாங்கள் செய்ய போகிறோம்? சில பாடங்களை படிப்போம், அதில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய விதமாய் படிப்போம். எங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை படிக்கிறது? அம்மா அப்பா இடத்துல. இந்த படிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தாய் தகப்பனும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களும் தங்களுடைய இயற்கையாக இந்த உலகத்தினுடைய அறிவை உடையவர்களாக இருப்பார்கள். அதற்குரிய வழியிலே நம்மை அவர்கள் வழிநடத்த முயற்சிப்பார்கள். ஆனால் நமக்கு தெரிய வேண்டும், இயேசுதான் வழி. ஹல்லேலூயா, இயேசுதான் வழி. அந்த வழியிலே நடக்க நாங்கள் தாய் தகப்பனாலே நாங்கள் ஒழுங்குபடுத்தப்படும். ஆகவே தாய் தகப்பனோடு கூட இணைந்து நாங்கள் வாழவும், அவர்களோடு பேசி காரியங்களை அறிந்து கொள்ளவும் உங்களை நாங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த காரியங்களுக்குள்ளாக ஈடுபட போற ஒவ்வொருவரும் முதலிலும் நீங்கள் உங்கள் தாய் அம்மாவுக்கு ஒன்று தெரியாது, அம்மாட்ட ஒன்று கேட்க வேண்டாம். உங்களிடம் பார்த்து 1000 மடங்கு அம்மாவுக்கு தெரியும். ஏன்? அவர்கள் வளர்றதே வார்த்தைக்குள்ளே. அவை வார்த்தைக்குள்ளே வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன தெரியும்? என்னுடைய பிள்ளையை எப்படி வழிநடத்த வேண்டும், மற்றவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், மற்றவர்களோடு எப்படி பேசி பழக வேண்டும், எப்படியான காரியங்களை நாங்கள் செய்கிறதா இருந்தால் இது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிறதான அறிவில்லாமல் நாங்கள் நடக்கவே கூடாது. அவை எங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் தாய் தந்தையர் எடுத்து ஒப்பு கொடுத்தார். பெரியாக்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரிடம் பிரேசித்த பண்ண போகிறோம். ஏனென்று கேட்டால் தாய் தந்தையர்கிட்ட பொறுப்பு கொடுக்க போகிறோம். அப்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே சில காரியங்களை நீங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை, அதையும் நாங்கள் வளர்ந்துட்டோம் தானே, எங்களுக்கு 15, 18, 19, 20 வயதாக போச்சு. நீங்கள் எத்தனை வயது என்றாலும் நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு பிள்ளை. உங்களுடைய அப்பா உங்களுக்கு அப்பா தான். அவர் வேற ஆள, அவர் சொல்லை கேட்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான. சொல்லை கேட்டு அவரோடு ஆலோசித்து உங்களுடைய காரியங்களை சொல்லி யாரோ ஒருவரோட போய் நின்று பேசி அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்குங்க. ஏன் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்டு செய்யக்கூடாது? கவனமாயிருங்க. நமக்கு ஏதாவது இருதயத்திலே உண்டானால் அம்மாவோடு பகிர்ந்து கொள்வார், அப்பாவோடு பகிர்ந்து கொள்வார். அவர்கள் அது சரியானது என்றால் உங்களை அவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள், வழிகளையும் சொல்லித் தருவார்கள். பிள்ளை என்றால் அதை செய்யாது என்று உங்களை தடுத்து நடத்துவார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்திய வழி. ஞானஸ்நானம் எடுக்க போற நீங்கள் இந்த உலகத்துக்கு மரிக்க வேண்டும், இந்த உலகத்தின் பாவங்களுக்கு மரிக்க வேண்டும். அதை நாங்கள் செய்யாமல் ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றுட்டோம் என்று போட்டு எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் நடக்கிறதில்லை. ஞானஸ்நானத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய காரியங்களே இருக்கின்றது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியங்கள் செய்வார், இதில் எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்வது அதுக்கு பிறகுதான். ஆகவே முதலில் ஞானஸ்நானம் எடுக்கிறதை குறித்து நீங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன? இந்த உலகத்துக்குரிய சகல வழிகளிலும் இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சினிமாவுக்கு போனால் சினிமாவுக்கு இனி போகவே கூடாது.
என்ன செய்கிறது? நாங்கள் தாராளமாக வேத பிரசங்கங்கள் இருக்கு, நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத பிரசங்கங்கள் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்ததான பிரசங்கங்கள் இருக்கு, இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று என்ற பிரசங்கங்கள் இருக்கு. நீங்கள் என்ன சொல்லுவீங்கள்? உலகம் நாய். ஆண்டவர் சொன்னார், உலகம் உண்டாகட்டும் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த உலகம் உண்டாயிற்று. இன்றைக்கு பலவிதமான கொள்கைகளை சொல்லி ஜனங்களையும் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதில் எல்லாம் உண்மை அல்ல. கர்த்தருடைய வசனமே உண்மை. ஏனென்றால் உங்களுக்கும் அதை நீங்கள் படிக்க தெரியும். ஒரு வசனம் கூட பிள்ளையா எழுதப்படையில்லை. படிக்காமல் இருந்தால் எல்லாவற்றையும் இருக்கலாம். அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவித்து ஆண்டவருக்குள்ளே எடுத்த ஓட்டத்தை நாங்கள் செவ்வனே ஓட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் உண்மையாகவே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அவர் சந்திக்கப்பட்டார், அவருடைய கண்கள் குணமடைந்தது. அவர் அங்கே அவர்களோட இருந்து புசித்து குடித்து நல்லா பலம் பெற்று அவர் என்ன செய்கிறாராம்? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஹல்லேலூயா! இதுதான் வேலை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை தான். ஆண்டவரை குறித்து ஆரம்பிக்கிறது. மற்றவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாய் ஆரம்பித்து தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அந்த காரியங்களை நாங்கள் வைக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து அநேகரை சந்திப்பார், அநேகருக்கு சுகத்தை கட்டளையிடுவார், அநேகருக்கு அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! அவை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, எங்களுக்கு தெரியாதவர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் கர்த்தர் அன்பாயிருக்கிறார். இதை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாக உபயோகப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் மீதிக்காக எங்களுக்குள்ளே கடந்து செல்வோம்.